முக்கிய செய்தி. மக்கள் நீதி மய்ய தலைவராக கமல்ஹாசன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மய்யத்தின் பொதுக்குழுவில் ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் பொதுக்குழு உறுப்பினர்கள் 1414 பேர் சிறப்பு அழைப்பாளர்கள் என மொத்தம் 2570 பேர் பங்கேற்ற இந்த பொதுக்குழுவில் மீண்டும் கமல்ஹாசன் ஒருமனதாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுக்குழு தலைவராக மீண்டும் ஒருமனதாக கமல்ஹாசன் தேர்வாகி இருக்கிறார். மக்கள் நீதி மய்ய தலைவராக கமல்ஹாசன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் பொதுக்குழு உறுப்பினர்கள் 1414 பேர் சிறப்பு அழைப்பாளர்கள் என மொத்தமாக 2570 பேர் பங்கேற்கக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் மீண்டும் அந்த மக்கள் நீதி மய்யத்தின் பொதுக்குழு தலைவராக ஒருமனதாக கமல்ஹாசன் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுக்குழுவில் அக்கட்சியின் தலைவராக கமல்ஹாசன் ஒருமனதாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தமாக 2570 பேர் பங்கேற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மீண்டும் ஒருமனதாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவராக கமல்ஹாசன் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. சென்னை தேனாம்பேட்டையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவராக ஒருமனதாக கமல்ஹாசன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் தலைவராக கமல்ஹாசன் ஒருமனதாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டையில் சிறப்பு அழைப்பாளர்கள் மக்கள் நீதி மய்யத்தின் உறுப்பினர்கள் என மொத்தமாக 2570 பேர் கலந்து கொண்ட இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மக்கள் நீதி மய்யத்தின் பொதுக்குழு தலைவராக ஒருமனதாக கமல்ஹாசன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்தும் மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.